வர்மக்கலை உடலில் சில குறிப்பிட்ட பதிவுகளில் குறிப்பிட்ட விசையில் நேராகவோ மறைமுகமாகவோ தாக்குதல் நிகழும் பொழுது ஏற்படும் உடல் மாற்றங்களே வர்மம் எனப்படுகின்றன. மறுபெயர்கள்: வர்மம் என்ற சொல்லுக்கு நிகராக காலம், அடக்கம், மர்மம், சூட்சம், வன்மம், ஏமம், ஈடுன்னு பல சொற்கள் வழங்கப்படுகின்றன. காலன் என்ற சொல்லே காலம்னு வழங்கப்படுது. காரணம், வர்ம பகுதியில் அடிபடுதல் கூற்றுவனை அழைப்பதற்கு சமம். அடிப்பட்ட ஒருவனை காலம் தாழ்த்தாது இலக்கு முறை செய்தல் அவசியம். அடக்கம் என்ற சொல் வர்ம பகுதிகள் அடங்கி இருக்கும் நிலையை உணர்த்தும். சூட்சம், உடலின் சூட்சமான பகுதிகளாக வர்ம பகுதிகள் இருக்கு, அதை இது சுட்டிக்காட்டுது. வன்மம், வலிந்து தாக்குதல் என்ற பொருள். சுவடு முறை வைத்து வர்ம பகுதிகள் தாக்குவதால் இதற்கு வன்மம் என்ற பெயர். ஏமம், பகைவரிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இந்த வர்மக்கலை பயன்படுத்துவதால் இந்த பெயர். ஈடு, இது சாவுக்கு சமமானது. ஒரு சில வர்மம் கொண்டவர்களை குணப்படுத்த முடியாத நிலை உள்ளதால் இந்த வர்மத்துக்கு மறு சொல்லாக ஈடு என்ற பெயர் உள்ளது. இது தென்குமரி, தென்கேரள பகுதிகளில்தான் காணப்படுகின்றது. வர்ம ஆசான்மார்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். காரணம், இது ஆக்க வழியில் மட்டுமே இந்த கலையை பயன்படுத்த வேண்டும்.